ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VN ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து லிங்க் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் கிடைக்கும், டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து சும்மா கை காமிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓவர்லே போய்ட்டு வீடியோ கொடுத்து அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க எஃபெக்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். மற்ற ஆப்ஷன் அதுவும் அவ்வளோ கரெக்டாக இருக்காது. இதுதான் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு இப்போ நம்ம கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கையிலேருந்து ஃபிங்கர்லேருந்து சூஸ் பண்ண போகிறோம். ஃபிங்கர்லேருந்து சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குரோமா கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு நீங்கள் கை எங்கே வைக்க போகிறீங்களோ அங்கே ஒரு கீ ஆட் பண்ணிவிட்டு அது மாதிரி இப்போ உங்கள் கை எங்கெங்கே மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கை கூடயே வந்து அந்த எஃபெக்ட்டும் கூடவே வந்துடும். இது மாதிரி பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு கரெக்டாக கிராப் பண்ணி உங்களோட கையில் நிற்கிற மாதிரி கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கை டவுன் ஆகும், அப் ஆகும். அப்போலாம் வந்து அந்த எஃபெக்ட் நம்ம கை கூடவே வரணுன்றதால நம்ம வந்து அது மாதிரி பண்ணுறோம். அது மாதிரி பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பக்கம் கீ ஃப்ரேம்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஓவர்லே கொடுத்து இன்னொரு வாட்டி அந்த எஃபெக்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி நீங்கள் திருப்பியும் வந்து எப்படி அதுக்கு ரைட் சைடில் எப்படி கீ ஃப்ரேம் செட் பண்ணிங்களோ அது மாதிரி லெஃப்ட் சைடும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹேண்ட் மூவ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகே ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆகுது செக் பண்ணிட்டீங்க, ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 180 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. 180/30 அப்படின்ற இதில் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்புறம் இது மாதிரி அந்த எஃபெக்ட்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கும். அது சின்ன சேனலில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க எஃபெக்ட்டை. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.